ஒரு செய்தி வரலாறு. அல்லாமா இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் ஹம்பலி மதுஹபுடைய பெரிய ஆரிய மேதை ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல ஒரு சிகப்பு கயிறுல முத்து மாலை, பயங்கரமான வேலை, ஒரு சிகப்பு கயிறுல முத்து மாலை கோர்க்கப்பட்டிருக்கிற அந்த முத்து கீழே கிடக்குது, எடுத்துட்டான் கையில. அல்லாஹ் அக்பர். போன லைஃப் பூரா செட்டில் ஆயிரு. அந்த மாதிரி முத்து மாலையை அதை கொண்டு போய் வித்தாருன்னா அவரு இருக்கிற வரையும் அப்படியே ஹஜ்ஜில போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு வயசான பெரியவர், 2 கண்ணும் தெரியாது. அவரு சத்தம் போட்டுட்டு இருக்காரு, என்னோட முத்து மாலையை காணோம், 1000 தீனார் தர்றேன், எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க, அது என் குடும்பத்தினுடைய பரம்பரை சொத்து. 1000 தீனார். முதல்ல இந்த காசே பெருசு, 1000 தீனார்லாம் திருக்கம் இல்ல, தங்க காசுன்னு பேரு. 1000 தங்க காசு ஒருத்தர் கிடைச்சா பெரிய தொகை. நேரா போனாங்க, அல்லாமா இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, இந்தாங்க உங்களோட முத்து மாலை, இந்தப்பா உனக்கு 1000 ரூபாய். அந்த கண்ணு தெரியாதவர் எடுக்கிறார் தருமா, இல்ல இது உங்களுடைய, நீங்க அறிவு செய்றீங்க, நான் கீழே கண்டு எடுத்தேன், இது ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு, எனக்கு 1000 தீனார்லாம் வேணாம், நான் போயிட்டு வரேன். போயிட்டாங்க. அப்புறம் ஹஜ்ஜு முடிஞ்சது, ஷாமுக்கு போனாங்க, அப்புறம் பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திரும்புற வழியில பகதாதுக்கு வர்றாங்க. அப்புறம் வழியில ஒரு கிராமம், தொழுகிற டைம் ஆச்சுன்னு அங்க போனாங்க. 2 ரமதானுடைய முதல் நாள் போனாங்க. போன உடனே அங்க தொழுதாங்க. இவருக்கு அங்குள்ள மக்கள் ஒரு சின்ன பள்ளி, சின்ன மஹல்ல, அது ஒரு சின்ன ஊர். இவர் போயிட்டு இருக்காரு ஊருக்கு, வழியில தொழுகிறதுக்காக வந்தார். அப்போ இவர் தொழுக வச்சாரு, நல்லா இருந்தது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நின்றுட்டாங்க. எங்க இமாம் சமீபத்துல தான் மவுத்தாயிட்டாரு, நீங்க அழகா தொழுக வைக்கிறீங்க, இந்த ரம்ஜான் எங்க கூட இருங்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ இருந்துட்டாரு. அவர் ஏற்கனவே நாடா வரவர் தான். ஷாம் முடிச்சு, குத்துஸ் முடிச்சு, அக்ஸாவை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாரு. அங்கேயே தங்கிட்டாரு. ரம்ஜான்ல எல்லா மக்கள் நல்லா பழகுனாங்களா, அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு இருந்துட்டார். திடீர்னு யாரோ ஒரு வீட்டுல இவ்வளவு பெரிய பேணுதலான அழகான காரியான இந்த இமாமுக்கு என் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. வருஷ கணக்கில் அங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெண் கர்ப்பஸ்திரியானார், குழந்தை பெற்றார். பிரசவத்தினால் ஏற்படக்கூடிய இந்த நிஃபாசினுடைய வழியில அந்த அம்மா சீரியஸ் ஆயிடுச்சு. வாரிசு குழந்தை கிடைக்க போகிறது, ஆனால் தாய் கிடைக்காது. தாய் சீரியஸ். தாய் மரணப்படுக்கையில இருக்கிற போது போய் பக்கத்துல உட்கார்ந்து மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. மனைவி ஒளிச்சு வச்சிருந்த மாதிரி எடுத்து ஒரு முத்து மாலையை கையில கொடுத்து, இது உங்கள்ட்ட அமானிதம், நாங்க பரம்பரையா வச்சிருக்கோம்னு கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்தா அது அதே மாலை. ஹஜ்ஜில இவர் கண்டெடுத்து கண்டறியாத பெரியவற்றை கொடுத்த மாலை. இந்த மாலையை பார்த்த உடனே இவர் சொன்னார், இதுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னார். இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், போனப்ப இதை கீழே கண்டெடுத்தேன். ஒரு வயசான பெரியவர் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அது எங்க தகப்பனார், இந்த கண் தெரியாதவர். மவுத்தாகிற வரைக்கும் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன துவா கேட்டார் தெரியுமா? எனக்கு இந்த முத்து மாலையை திரும்ப ஒப்படைத்த அவரை போல் ஒரு மாப்பிள்ளையை யாரெல்லாம் என் பொண்ணுக்கு கொடுத்து துவா செஞ்சார். இந்த துவாவை ஆண்டவன் கபூலாக்கிதான் இப்ப நீங்க சொல்றது பார்த்தாங்க. சுருக்கமா அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச நாள்ல விடைபெற்று போகிறார். கையில அந்த முத்து மாலை, வாரிசாக ஒரு குழந்தை, 2ஓடையும் போறார். வரலாற்றாசிரியர்கள் இந்த நீதி போதனை நிறைந்திருக்கிற இந்த வரலாற்றை எழுதுகிற போது கீழே கண்டெடுத்த முத்து மாலையை ஒப்படைத்த அமானிதம் இருக்கிறது அல்லவா, அந்த அமானிதம் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய் அதனுடைய பின் தொடர்ச்சியில் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துட்டா. மாலைக்கு மாலை வந்துருச்சு. அவர் அன்னைக்கு ஜோப்ல போட்டு போயிருந்தா ஹஜ்ஜில எடுத்தப்போ ஹராமான முறையில் ஒரு மாலை கிடைத்திருக்கும். இப்போது ஹலாலான முறையில் மாலையும் கிடைக்கிறது, வாரிசும் கிடைக்கிறது, அந்த ஒட்டுமொத்த ஊரின் கண்ணியமும் கிடைக்கிறது என்று பாருங்க.